வெல்கம் பேக் டு மாஸ் மிருதுளா மீடியா. நான் உங்கள் மிருதுளா. இந்த ₹1 காயின் இல்லைன்னா அதை விட தின்னா இருக்கிற ஹேர்பின்னை நம்ம தண்ணியில தூக்கி போட்டா அது இம்மிடியட்டா முழுகிடும். ஆனா பல லட்சக்கணக்கான டன் எடையுள்ள ஒரு கப்பல் எப்படி தண்ணியில மிதக்குது? இட்ஸ் நாட் அ மேஜிக், இட்ஸ் அ சயின்ஸ் லாஜிக். கப்பல் எப்படி தண்ணியில மிதக்குது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸ்டீல்ல செய்யப்பட்ட இந்த காயின் வாட்டர்ல இன்ஸ்டன்டா சிங்க் ஆகுது. ஆனா இதே ஸ்டீல்ல செய்யப்பட்ட ஒரு ஷிப் எப்படி தண்ணியில மிதக்குது? ஆன்சர் லைஸ் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது நீர் இடப்பெயர்ச்சி. இதை புரிஞ்சுக்கணும்னா நாம ஃபர்ஸ்ட் பயான்சி ஃபோர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். தண்ணி போன்ற ஃப்ளூயிட்ஸ்ல ஆழம் போக போக அதோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தண்ணியில ஒரு பொருள் சப்மெர்ஜ், அதாவது பாதி அளவு முழுகும் போது அந்த பொருளோட பாட்டம்ல இருக்க ப்ரெஷர் அதோட டாப்ல இருக்க ப்ரெஷரோட அதிகமா இருக்கும். இதனால ப்ரெஷர் டிஃபரன்ஸ் ஆகும். இது ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும், அதாவது மேல் நோக்கிய ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். இதுதான் பயான் ஃபோர்ஸ். ஆர்கிமெடிஸ் என்ற சயின்டிஸ்டோட பிரின்சிபல் படி தண்ணீர்ல முழுகும் ஒரு பொருள் வெளியேற்றும் தண்ணீரோட வெயிட்டும் அந்த பொருள் கிரியேட் பண்ற பயான் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஒரு பொருளோட வெயிட் பயான் ஃபோர்ஸை விட கம்மியா இருந்தா அந்த பொருள் தண்ணியில மிதக்கும். லைக்வைஸ் அந்த பொருளோட வெயிட் பயான் ஃபோர்ஸை விட அதிகமா இருந்தா அந்த பொருள் தண்ணியில முழுகிடும். கப்பல் ஃப்ளோட் ஆகிறதுக்கு அதோட ஷேப்பும் ஒரு முக்கிய காரணம். கப்பலோட ஹல்ஸ், அதாவது அதோட அடிப்பகுதியில எப்பயுமே யூ ஷேப்ல தான் டிசைன் பண்ணுவாங்க. அதோட ஹாலோ ஸ்பேஸ்ல ஏர் ஃபில்லா இருக்கும். அந்த ஏரோட டென்சிட்டி வாட்டரோட டென்சிட்டியை விட கம்மியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ற அலுமினியம் பாத்திரத்தை வாட்டர்ல போட்டோம்னா அது மிதக்கும், ஏன்னா அதோட ஹாலோ ஸ்பேஸ்ல ஏர் ஃபில்லா இருக்கும். இதே நம்ம அந்த பாத்திரத்தை கிரஷ் பண்ணி தண்ணியில போட்டோம்னா அது சிங்க் ஆகும். டென்சிட்டி டிகோடட். ஒரு கப்பல் தண்ணியில மிதக்கணும்னா அந்த கப்பல் வெளியேற்ற தண்ணியோட வெயிட்டை விட அந்த கப்பலோட வெயிட் கம்மியா இருக்கணும். ஒருவேளை ஓவர்லோட் ஏத்துனா அந்த கப்பல் முழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதனால இன்ஜினியர்ஸ் கேர்ஃபுல்லா லோட் லிமிட்டை செக் பண்ணிட்டே இருப்பாங்க. சின்ன போட்ல இருந்து பெரிய ஷிப்ஸ் வரைக்கும் இந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்றாங்க. கடல்ல இருக்க சால்ட் வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டரை விட டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால கப்பல் ஈஸியா கடல்ல ஃப்ளோட் ஆகுது. நாம இந்த பயான்சி சயின்ஸை தான் 1000 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பழங்காலத்துல மர கட்டைகளோட நேச்சுரல் பயான்சி ஃபோர்ஸை யூஸ் பண்ணி கப்பல் செஞ்சாங்க. இன்னைக்கு ஸ்டீலை யூஸ் பண்ணி ஸ்மார்ட் டிசைன் பண்றாங்க. இஃப் ஹல் பிரீச்சர்ஸ், அதாவது ஒருவேளை கப்பல் உடைந்தா கடல் தண்ணி உள்ள போய் அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடும். இதனால கப்பல் தண்ணியில முழுகிடும். இதை தடுக்கிறதுக்கு தான் வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்டை உருவாக்கி இருக்காங்க. கப்பல்ல நாம பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம்னா அது ஃபிலிம் சால்ட் லைன். கப்பலோட பாடியில சில மார்க்ஸ் இருக்கும், அதுதான் ஃபிலிம் சால்ட் லைன். இது கப்பல் எவ்வளோ சுமையோட தண்ணியில சேஃபா மிதக்கும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. இது ஓவர்லோடால ஏற்படக்கூடிய ஆபத்தை தடுக்குது. இந்த லைன் வாட்டரோட டைப் படி, அதாவது ஃப்ரெஷ் வாட்டரா இல்லை சால்ட் வாட்டரா, சீசன்ல சம்மரா இல்லை வின்டரா, அண்ட் ஃபைனலா ஜியோகிராஃபிக் ஜோன்ஸ்ல வெப்பமண்டல பகுதியா இல்லை கோல்ட் ரீஜனா அப்படின்றத பொறுத்து
இது அட்ஜஸ்ட் செய்யப்படுது. நெக்ஸ்ட் டைம் நீங்க கப்பலை பார்க்கும்போது உங்களுக்கு வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பயான்சி ஃபோர்ஸும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல பார்க்குறேன். பாய்.